अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் பாக்கியம் நிறைந்த இந்த புனிதமான மாதத்தில் ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பை அளித்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் உலகத்திலே உண்டான முஃமினான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக. எல்லாவிதமான எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து இந்திய திருநாட்டை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை மதரசாக்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. முஸ்லீம்களினுடைய வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபி அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அவர்களுடைய இபாதத் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் இந்த மாதம் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். நாம் எப்படி ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைப்போமோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஏன் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, வேற எந்த மாதத்திலேயும் இந்த அளவுக்கு நீங்கள் நோன்பு வச்சது கிடையாது. மற்ற மாதங்களில் சில நேரம் வைப்பீர்கள், சில நேரம் விட்டு விடுவீர்கள். ஆனால் இந்த ஷாபான் மாதம் முழுவதும் நீங்கள் விடாமல் நோன்பு வைக்கிறீர்களே, அதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்விடத்தில் அமல்கள் அத்துணையும் இந்த ஷாபான் மாதத்தில் ஒப்படைக்கப்படுகிறது, காட்டப்படுகிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் நம்மை குறித்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். சொன்னாங்க, ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன். நான் நோன்பாளியாக சமர்ப்பிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன். அல்லாஹ்விடத்தில் என்னை குறித்து மலக்குமார்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது நான் நோன்பாளியாக இருப்பதை, நோன்பாளியாக என்னை குறித்து சொல்வதை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அமலில் ஆர்வத்தை காட்டியிருக்கிறார்கள். இந்த உம்மத்திற்கு முன்மாதிரியாக ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான அஹப்பு ஷுஹூரி இலல்லாஹ் இலா ரசூலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற மாதங்களை விடவும் இந்த மாதம் அதிகமான பிரியத்திற்குரிய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பிரியப்பட்டிருக்கிறார்கள். ஐயசூமஹு ஷஅபானு சும்ம யஸிலுஹு பி ரமலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பதை பிரியப்பட்டிருக்காங்க. இதற்கடுத்து வரக்கூடிய ரமலானுக்கு முன் தயாரிப்பாக
ரமலானுக்கு முன் தயாரிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதங்களில் நஃபிலான நோன்புகள் நாம் வைக்க வேண்டும், கலாவான நோன்புகள் நாம் வைக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள், அவர்கள் கலாவான நோன்புகள் இருக்கும் பெண்களுக்கு அந்த கலாவான நோன்புகளை இந்த மாதத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரமலானிலே கலாவான நோன்பை ஷாபான் மாதத்தில் வைப்பார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. அவர்களை சொல்லித் தருகிறார்கள், ரமலானில் கலாவான நோன்பை நான் ஷாபான் மாதத்தில் நான் வைப்பேன் என்பதாக. எனவே பெண்களும் சரி ஆண்களும் சரி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கலாவான நோன்பை இந்த ஷாபான் மாதத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களோ, நபியினுடைய மனைவிமார்கள் பெண்களுக்கு முன்னுதாரணம். ரமலானிலே கலாவான நோன்புகளை இந்த மாதத்தில் ஷாபான் மாதத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜபுடைய மாதம் என்பது கண்ணியமான மாதம். எனவே பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பார்கள், சண்டை போடாமல் இருப்பார்கள், எல்லா விதமான பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பார்கள். ரமலானுடைய மாதம் கண்ணியமான மாதம், அமல்களில் ஆர்வத்தை காட்டுவார்கள், நோன்பு வைப்பார்கள். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டிருக்கிற இந்த மாதம் இருக்கிறதே ஷாபானுடைய மாதம், அனைவரும் கஃப்லத்தாக பொடுபோக்காக இருக்கிற மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் தான் நம்மை குறித்து மலக்குமார்கள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு வருடத்தினுடைய ரிப்போர்ட் நம்மை குறித்து கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த நாட்களில் நாம் பொடுபோக்காக கவனக்குறைவாக இல்லாமல் நாம் அமல்களில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதற்கு என்று சொன்னால், கடையில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வர்றாங்க, எல்லா பில்லும் கரெக்டாக இருக்குது, கொடுக்குற பில், வாங்கும் பில், பர்ச்சேஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஒரு விதமான பதட்டம் இருக்கும் முதலாளிகளுக்கு, மேனேஜர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுகளுக்கு. ஏன்னா ஏதாவது கேட்டு விடுவார்களோ. எல்லாம் சரியாக இருந்தால் கூட ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதுபோன்ற ஒரு பதட்டம் கூட நம்மிடத்தில் இன்றைக்கு காணுவதில்லை. அல்லாஹ்விடத்தில் நம்மை குறித்து மலக்குமார்கள் சொல்ல போகிறாங்க. நாம் என்னென்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியும், அல்லாஹுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்மை குறித்து மலக்குமார்கள் இவர்கள் இன்னென்ன அமல்கள் செய்தார்கள், இந்த நேரத்தில் இந்த அமல் செய்திருக்கிறார்கள், நம்மை குறித்து முழுமையான ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஒப்படைக்க போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃப்லத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான இபாதத்துகளை, கொஞ்சம் அல்லாஹ்வை நினைப்பதை அவர்கள் ஞாபகமூட்டி இருக்கிறார்கள். மக்கள்லாம் கொஞ்சம் பொடுபோக்காக இருக்கிற போது அந்த நேரத்தில் ஒருத்தர் இபாதத் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும். அவருக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும். மஹ்ரீபிற்கும் இஷாவிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறது, வியாபார நேரம். அந்த நேரம் மக்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக, இபாதத்துகளில் கவனக்குறைவாக இருப்பார்கள், மற்ற உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள். முன்னோர்கள் அந்த நேரத்தில் அதிகமாக நஃபிலை தொழுது இருக்கிறார்கள். மக்ரீப் முதல் கொண்டு இஷா வரைக்கும் இபாதத்தில் நேரத்தை கழித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இபாதத் செய்வது என்பது ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்று தரும் என்பதாக வருகிறது. திருமதியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா பஅதல் மக்ரிபி 20 ரக்அத்தன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் ஒருவர் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு கூடுதலாக நஃபில் தொழுகையை தொழுகிறாரோ, எந்த விதமான வீணான பேச்சுக்கள் இல்லாமல், மக்ரிபிற்கும் இஷாவிற்கும் மத்தியில் யார் ஒருவர் நஃபிலான வணக்கம் 20 ரக்அத் தொழுகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை, ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவாகி இருக்கிறது. எனவே மக்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிற போது, பொடுபோக்காக இருக்கிற போது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைப்பவருக்கு அல்லாஹ் கூடுதலான நன்மைகளை, கூடுதலான சிறப்பை அல்லாஹ் வழங்குகிறான். நம்ம பாருங்க, பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பஸ்ஸுகளில் என்ன செஞ்சுருப்பாங்க, ஃபுல்லாக டிவி வச்சுருப்பாங்க. ஒரு டிவி இருந்தது, அப்புறமா 2 டிவியாக மாறியது, அப்புறம் 5 டிவி உள்ள பஸ்ஸு மாறுச்சு.
கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அதுக்கெல்லாம் மவுசு போய் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா இடத்திலையும் ஹெட்ஃபோன் வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க தங்களுடைய நேரங்களை வீணாக பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் வீணாக கழித்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரயாண நேரத்தில் யார் அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு கூடுதலான சவாபை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பிரயாணியோடு அல்லாஹ் ஒரு மலக்கை கூட அனுப்புகிறான். வீணான விஷயங்களை விட்டு யார் தவிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும் என்று வருகிறது. எனவே பிரயாணம் கூட செய்யக்கூடிய நேரத்தில் கூட நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், தஸ்பீஹாத்துகளை ஓதுவார்கள். கொஞ்சம் மக்கள் கவனக்குறைவாக பொடுபோக்காக இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிற போது அந்த நேரத்தில் இபாதத் செய்தால் அதிகமான சவாபு கிடைக்கும். தூங்கக்கூடிய நேரம் பொதுவாக எல்லாரும் வேலை செஞ்ச களைப்பில், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வேலை செஞ்ச களைப்பில் தூங்குவதற்கு உண்டான யாரும் அந்த நேரத்தில் இபாதத் செய்ய மாட்டாங்க. யார் ஒருவர் அந்த நேரத்தில் இபாதத் செய்கிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவருக்கு அதிகமான சவாபை கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் தூங்கும் போது ஒழு செஞ்சுட்டு படுக்கிறாரோ, தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்வதை போன்று யார் ஒழு செஞ்சுட்டு படுக்கிறாரோ, ஒருவேளை அன்றைய நாளில் அவர் வஃபாத்தாகிவிட்டால் அவர் இஸ்லாத்தின் மீது வஃபாத்தாகி இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! இஸ்லாத்தோடு மரணிப்பது மிக உயர்ந்த பாக்கியம். நபிமார்கள் எல்லாம் நான் இஸ்லாத்தோடு மரணிக்க வேண்டும் என்று ரப்பிடத்தில் கேட்டு வாங்கினாங்க. நாம் அத்துணை பேரும் இஸ்லாத்தோடு மரணிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று நம்ம வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு சின்ன அமல் தான், படுக்கும் போது ஒழு செய்துட்டு படுத்தால், அந்த நேரம் கவனக்குறைவாக பொடுபோக்காக இருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் ஒரு சின்ன இபாதத் அல்லாஹு தஆலா இரட்டிப்பான பல கூலிகளை சவாபை அதிகமான சவாபை அல்லாஹ் கொடுக்கிறான். கடைவீதிக்கு போகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் கடைவீதிக்கு செல்லுகிறீர்களோ 4ஆம் கலிமாவை ஓதி கொண்டு செல்லுங்கள், 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். யாரும் கடைவீதியில் என்ன செய்ய மாட்டாங்க, இபாதத்துடைய இடம் கிடையாது. அது கடைவீதி என்பது வியாபார ஸ்தலம். அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ 10 லட்சம் நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 4ஆம் கலிமாவை நம்ம கடைவீதிக்கு செல்லுகிற போது பல தடவை நாம் கேள்விப்பட்டு இருப்போம், ஓதி இருப்போம், மறந்திருப்போம். ஆனால் இதை நம்முடைய பழக்கமாக ஆக்கி கொண்டால், நம்ம விற்கிறதுக்கு போனாலும் சரி, வாங்குவதற்கு போனாலும் சரி, 4ஆம் கலிமாவை அந்த நேரத்தில் கடைவீதியிலே ஓதுகிறார்களோ 10 லட்சம் நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிற அமலை கவனித்து பாருங்கள். மக்கள் எல்லாம் பொடுபோக்காக இருக்கிற போது யார் தன்னுடைய ரப்பை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு கூடுதலான சவாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹஜ்ஜத் தொழுகைக்கு கிடைக்கிற நன்மை இருக்கிறதே, ஏராளமான நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். நல்லவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை அல்லாஹ் அத்துணை பேருக்கும் நசீபாக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யார் ரப்பை நினைக்கிறார்களோ, அல்லாஹ்வை தொழுகிறார்களோ, தஹஜ்ஜத் தொழுகிறார்களோ அவருக்கு சுவர்க்கம் உண்டு என்பதாக வருகிறது. பெரிய பாக்கியம். மக்கள் எல்லாம் பொடுபோக்காக கவனக்குறைவாக ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது அந்த நேரத்தில் ரப்ப நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அப்படி திக்ர் செய்பவருக்கு அல்லாஹ் கூடுதலான நன்மைகளை வழங்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் 2 தடவை, பகல்லையும் சரி அசர் நேரத்திலேயும் சரி, சுபுகுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் நம்மை குறித்து மலக்குமார்கள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இவர் காலையில் என்னென்ன அமல் செஞ்சார், இவர் நைட் ஃபுல்லாக என்னென்ன அமல் செஞ்சார், நம்மை குறித்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது முதலாவது கட்டம். 2வது தடவையாக ஒரு வாரத்தில் 2 நாட்கள்
திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்மை குறித்து மலக்குமார்கள் ரிப்போர்ட் கொடுக்கிறார். இவர் இந்த வாரத்தில் இந்த அமல் செஞ்சிருக்கார், இந்த வாரத்தில் இந்த அமல் செய்திருக்கிறார், இன்ன பாவம் செய்திருக்கிறார். ஒரு வருடத்தினுடைய கணக்கை ஷாபான் மாதம் இந்த மாதத்தில் கொடுக்கிறார். வரக்கூடிய பராஅத் இரவன்று மலக்குமார்கள் நம்மை குறித்து நம்முடைய அமல்களை குறித்து ரப்பிடத்தில் முறையிட போகிறாங்க. எனவே வரக்கூடிய ஆண்டில் நாம் எப்படி நல்லமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ்ட்ட இப்பயே கேட்க ஆரம்பித்தோம். யா அல்லாஹ், பின்வரக்கூடிய ஆண்டில் நல்லமல் செய்வதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு கொடு, எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு கொடு, சந்ததிகளுக்கு கொடு, பாவமில்லாத வாழ்க்கையை கொடு என்பதாக ரப்பிடத்தில் இந்த மாதத்திலிருந்து நம்ம கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும், ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும். எனவே நாம் நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் நாளை கியாமத்து நாளில் தொழுகையை குறித்து விசாரிக்கப்படும். தொழுகை ஃபரலான தொழுகையில் கொஞ்சம் குறைகள் இருந்தால் அல்லாஹ் சொல்வானா, நஃபிலான தொழுகை எது தொழுதுருக்காரான்னு பாருங்க. நஃபிலான தொழுகை தொழுது இருந்தால் அந்த நஃபிலான தொழுகைகளை வைத்து ஃபரலில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்யப்படும். ஃபரலான தொழுகையில் ஏதாவது என்ன செஞ்சிருப்போம், குறைகள் விட்டிருப்போம், அந்த குறைகள் நஃபிலான தொழுகையின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படும். அதே போல ரமலானுடைய காலத்தில் ஃபரலான நோன்பில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நஃபிலான நோன்பு வைத்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த மாதத்தை நாம் நஃபிலான நோன்புகளை அதிகமாக வைக்க வேண்டும். இதுபோன்ற நஃபிலான நோன்புகள், ஐயாமுல் பீலுடைய நோன்புகள், முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்புகள், இதுபோன்ற இந்த மாதங்களில் எல்லாம் நஃபிலான நோன்புகளை, சுன்னத்தான நோன்புகளை நாம் வைத்து கொண்டால் ஏதாவது ஃபரலில் குறை ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக அந்த குறையை நிவர்த்தி பண்ணுவான். எனவே நாம் இந்த மாதங்களில் வீணாக நேரத்தை கழிக்காமல் நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் செஞ்சாங்க. நோன்பு வைத்திருக்கிறார்கள், அதிகமாக குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. ஷாபானுடைய மாதம் என்பது குர்ஆன் ஓதக்கூடிய மாதம். ரமலான் மாதம் தான் நம்ம குர்ஆன் ஓதக்கூடிய மாதம் என்பதை நினைத்து கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் ஷாபான் மாதம் வந்துவிட்டாலே குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவார்கள். குர்ஆனை இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம எப்படி ரமலான்ல எப்படி ஓதுறோமோ அதே மாதிரி இந்த மாதத்தில் அதிகமாக சஹாபாக்களும் சரி, அதற்கு பின்னால் வந்த தாபியீன்கள், தாபியீன்கள் எல்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓதியிருக்கிறார்கள், அதிகமாக ஸலவாத்தை ஓதியிருக்கிறார்கள். மற்ற நாட்களில் ஓதுவதை விட கொஞ்சம் கூடுதலாக ஓத வேண்டும். நம்ம எப்படி ரமலான்ல எப்படி கொஞ்சம் கூடுதலாக குர்ஆன் ஓதுகிறோமோ அதுபோல இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக குர்ஆன் ஓத வேண்டும், ஸலவாத்துகளை ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களுடைய விஷயத்திலே கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த மாதங்களை நாம் வீணாக்கி விடாமல் நம்மை குறித்து அமல்கள் அல்லாஹ்விடத்து சமர்ப்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் கவனக்குறைவாக இருந்து விடாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்துணை பேரும் அதிகமான வணக்கங்களில் ஈடுபடுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்மை குறித்து அல்லாஹ்விடத்தில் வணக்கங்கள் சொல்லுகிற போது நல்ல விஷயங்களை சொல்லுவதற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவரினுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சொர்க்கவாதிகளாக ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.